ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 31/12/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, ஸ்ரீமத் என்ற சதா கை மீது வைத்திருந்தால் முழு யுகமும் கை மீது கை கொடுத்து நடந்து கொண்டே இருப்பீர்கள். இன்று கடற்கரையில், அதாவது மதுபன் என்ற கடற்கரையில் இனிய சந்திப்பு செய்வதற்காக நாயகன் தனது ஆன்மீக நாயகிகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். எவ்வளவு வெகு தூரத்திலிருந்து சந்திப்பதற்காக வந்திருக்கீங்க? ஏன் வந்திருக்கீங்க? இப்படிப்பட்ட அதிசயமான நாயகனை முழு கல்பத்திலும் அடைய முடியாது. ஒரே ஒரு நாயகன், ஆனால் நாயகிகள் எத்தனை பேர்? ஒரு நாயகனுக்கு பல நாயகிகள் இருக்கிறாங்க. ஆக இன்று விசேஷமா நாயகிகளினுடைய கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. கூட்டமாக கொண்டாடுவார்களே தவிர சொற்பொழிவு செய்ய மாட்டாங்க. ஆக இன்று சொற்பொழிவு செய்ய வரல, சந்திப்பு மற்றும் கொண்டாட வந்திருக்கிறோம். குறிப்பா இரட்டை அயல்நாட்டு குழந்தைகள் இன்றைய நாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறாங்க. புது ஆண்டு கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு வந்திருக்கிறாங்க. பாப்தாதாவும் புது ஆண்டில் அன்பு மற்றும் சகயோகம் நிறைந்த வாழ்த்துக்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சங்கம யுகம் புது யுகம், எதிர்கால சத்தியுகம் இந்த நிகழ்கால புது யுகத்தின் புது வாழ்க்கையினுடைய பிராப்தி. பிராமணர்களுக்கு புது யுகம், சிரேஷ்ட யுகம் இதுதான். எப்போ பிராமணர்களாக ஆனீங்களோ புது யுகம், புது உலகம், புது நாள், புது இரவு ஆரம்பமாயிடுச்சு. இதே புது யுகத்தின் புது வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் பல மடங்கு மதிப்பு வாய்ந்ததாகும். வைரத்துக்கு சமமானது. புது பகல் பொழுது வந்தது, புது இரவு வந்தது அப்படிங்கிற பாட்டை சத்தியுகத்தில் பாட மாட்டீங்க. இது எல்லாமே தற்போதைய விஷயம். பாப்தாதா ஆரம்பத்தில் இருந்து எந்த பாட்டின் மூலம் குழந்தைகளை எழுப்புனாங்க? அந்த பாட்டு நினைவு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. விழித்தெழுங்கள் நாயகிகளே, விழித்தெழுங்கள். ஏன் விழிப்படைய வேண்டும்? புது யுகம் வந்திருக்குது. குழந்தை பருவத்தினுடைய பாட்டு இதுதான் இல்லையா? இப்போ புது புது பாட்டை உருவாக்கி விட்டீங்க. ஆதியில தந்தை ஒரு பாட்டை தான் கூறியிருந்தார். ஆக அந்த புது யுகம் எப்பொழுது ஏற்பட்டுச்சு? இப்போ பழையவற்றிற்கு முன்பு புதிதாக தோன்றுது இல்லையா? பழைய உலகம், பழைய வாழ்க்கை மாறிடுச்சு. புது வாழ்க்கையில வந்துட்டீங்க இல்லையா? மயக்கத்துல இருந்தோம். நான் யார் என்ற விழிப்புணர்வு இருந்ததா? ஆக மயக்க நிலை இல்லையா? மயக்க நிலையிலிருந்து விழிப்புணர்வுல வந்துட்டீங்க. புது வாழ்க்கையினுடைய அனுபவம் செஞ்சிருக்கீங்க. கண்கள் திறந்ததும் புது சம்பந்தம், புது உலகை பார்த்தீர்கள் இல்லையா? ஆக புது யுகம், புது யுகத்தில் புது ஆண்டிற்கான வாழ்த்துக்கள் பாபா சொல்றாங்க. லௌகிக உலகிலும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது கிடையாது, ஆனால் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அனைவரும் உண்மையான முறையில் ஹாப்பி நியூ இயர் என்று மட்டுமே கூறிவிடாமல் ஹாப்பி நியூ யுகம் அப்படின்னு சொல்வீங்க. முழு யுகமும் குஷிக்கான யுகம். ஹாப்பி நியூ இயர் என்று கூறி வாழ்த்துக்கள் கூறும்பொழுது என்ன செய்வாங்க? கை குலுக்குவது தான் அயல்நாட்டினுடைய முந்தைய வழக்கம். பாப்தாதா எப்படி கை குலுக்குவாங்க? ஸ்தூல கைகள் ஒரு வினாடிக்காக குலுக்கிறாங்க. ஆனால் பாப்தாதா முழு யுகமும் கை குலுக்குவது அப்படின்னா ஒரே ஒரு சிரேஷ்ட வழி அப்படிங்கிற கை கொடுத்து, கை மீது கை கொடுத்து கடைசியில் கூடவே அழைச்சிட்டு போகிறாங்க. ஸ்ரீமத் அப்படிங்கிற கை சதா உங்கள் அனைவரின் கூடவே இருக்குது. ஆகையினால முழு யுகமும் கை மீது கை கொடுத்து நடக்கிறீங்க. கையோடு கை கோர்த்து நடப்பது என்பது அன்பினுடைய அடையாளமாக இருக்குது மற்றும் சகயோகத்தினுடைய அடையாளமாகவும் இருக்குது. சில நேரங்களில் யாராவது நடந்து நடந்து களைப்படைஞ்சிட்டா மற்றொருவர் அவரது கையை பிடித்து கொண்டு அழைச்சிட்டு போவாங்க இல்லையா?
ஆன்மீக நாயகன் ஒருபோதும் நாயகிகளுடைய கைகளை விடமாட்டாங்க. கை மற்றும் துணை சதா இருக்கும் என்பது கடைசி வரையிலான உறுதிமொழி. அனைத்து நாயகிகளும் கைகளை நன்றாக பிடித்துக்கிட்டீங்க இல்லையா? தளரவில்லை இல்லையா? விட்டுவிடக்கூடியவர்கள் இல்லைதானே? விடுவது பிறகு பிடித்து கொள்வது என்பவர்கள் கைகளை உயர்த்துங்க அப்படிங்கிறாங்க பாபா. சில நேரங்களில் விடுவது, சில நேரங்களில் பிடித்து கொள்வது. இப்படி யாராவது இருக்கீங்களா? இது இவர்களது விசேஷம், மறைக்க முடியாது. தெளிவாக பேசக்கூடியவங்க. அதனால்தான் பாதி தடைகள் தெளிவாக கூறுவதன் மூலம் அழிஞ்சிடுது. ஆனால் பக்குவமற்ற வியாபாரம் எவ்வளோ காலம் செய்வீங்கன்னு பாபா கேட்குறாங்க. பழைய ஆண்டின் பழைய வழக்கம் சடங்குகளை அழிக்கணும், அல்லது புது ஆண்டிலும் இதே சடங்கு வழக்கம் இருக்குமா? இதுவரை என்ன நடந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி என்ற புள்ளி வைத்து சதா கூடவே இருப்பது மற்றும் கைகளை பிடித்திருக்கும் நினைவிற்கான புள்ளி இப்போதிலிருந்தே வச்சுக்கிங்கிறாங்க பாபா. விசேஷ நாள் அல்லது குஷிக்கான நாட்களில் சுமங்கலி பாக்கியம் மற்றும் வாழ்த்தினுடைய அடையாளமாக பிந்து, அதாவது திலகம் வச்சுப்பாங்க. நீங்களும் விசேஷமாக பட்டி நாளன்று நினைவிற்கான திலகம் வச்சுக்கிறீங்க இல்லையா? ஏன் வச்சுக்கிறீங்க? பட்டி நாளன்று குறிப்பாக திலகம் ஏன் வச்சுக்கிறீங்க? திட சங்கல்பத்தின் அடையாளமாக திலகம் வச்சுக்கிறீங்க. இன்று நாள் முழுவதும் சகஜ யோகி மற்றும் சிரேஷ்ட யோகியின் சொரூபத்தில் இருப்பேன். இன்றும் சிறிது பக்குவமற்று இருந்தாலும் திட சங்கல்பத்தின் மூலம் முற்றுப்புள்ளி என்ற திலகம், அதாவது பிந்து வச்சுக்கிங்க. மற்றொன்று சக்தி சொரூபத்தினுடைய திலகம் வச்சுக்கிங்க. திலகம் வைக்க முடியுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாண்டவர்களுக்கு திலகம் வைத்துக்கொள்ள முடியுதா? சரி. சக்திகளுக்கு திலகம் வச்சுக்க வருதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அழிவற்ற திலகம். இன்று காலையிலும் அனைவரும் என்ன உறுதிமொழி செஞ்சீங்க? விழா கொண்டாடணும் இல்லையா? திருமண விழா கொண்டாடணும். இப்போ திருமணம் நடக்கவில்லையா? என்ன குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லையா? திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் திருமண நாளை கொண்டாட வந்திருக்கீங்க. யாருக்கு திருமணம் நடைபெறலை அவங்க கை உயர்த்துங்க. என்னதான் சேட்டை செய்தாலும் நாயகன் விட்டுவிட மாட்டார். ஏன் அப்படின்னா விட்டு விட்டு எங்கே செல்வார் அப்படிங்கிறத அறிவார். இன்றைய நாட்களில் விட்டுட்டு ஹிப்பியாக ஆவது அயல்நாட்டினுடைய வழக்கமாக ஆயிடுச்சு. ஹிப்பி ஆக வேண்டுமா என்ன? எப்பொழுதும் ஹிப்பியாக ஆக வேண்டுமா அல்லது ஹாப்பியாக ஆக வேண்டுமா? பார்க்கவே முடியாத நிலை ஏற்பட்டுடும். நீங்கள் அனைவரும் ராஜ்ய அதிகாரிகள் ஆகையினால அவ்வப்பொழுது குறும்பு செய்பவர்களாக ஆகிடுறீங்க அப்படிங்கிறத பாப்தாதா அறிவாங்க. ஆனால் கூடவே அழைத்து செல்வார் அப்படிங்கிற வாக்குறுதி செய்த பாப்தாதா அதை விடவே மாட்டாங்க. ஆகையால் கூட சென்று ஆகணும். நல்லது. புது ஆண்டில் என்ன புதுமை செய்வீங்கன்னு பாபா கேட்குறாங்க. ஏதாவது புது விஷயம் செய்வீங்க இல்லையா? ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நிமித்தமான சகோதரிகள் ஏதாவது புது திட்டம் உருவாக்கியிருக்கீங்களா? கீதையினுடைய பகவானை நாட்டில் வெளிப்படுத்துவீங்க. அயல் நாட்டில் என்ன செய்வீங்க? செய்வதற்கு எது பாக்கி இருக்குதோ அந்த விஷயத்தை நடைமுறையில் கொண்டு வரணும். இது மிகவும் நல்ல விஷயமாகும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடைமுறையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த விஷயத்தின் மூலம் பாரதத்தில் முரசு ஒலிக்கப்படவே செய்யும். தர்ம தலைவர்கள் விழிப்படைவாங்க, குழப்பங்களும் ஏற்படும். சிறிது விழிப்படைந்து மிக நன்றாக இருக்குது என்று கூறி பிறகு தூங்கிவிட்டார்களோ, எவ்வாறு தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை அப்படின்னா அவங்க மீது குளிர்ந்த தண்ணீரை ஊற்றுவது போல இதுவும் அவ்வாறு ஆகிடுது. ஆக பாரதவாசிகள் மீதும் விசேஷமாக குளிர்ந்த தண்ணீர் தெளிக்கும் பொழுது விழிப்படைவாங்க. நல்லது. பாபா கேட்குறாங்க, இந்த ஆண்டு என்ன புதுமை செய்வீங்க அப்படின்னு. லௌகீக உலகத்தில் எந்த இடத்துல எந்த அளவுக்கு குழப்பம் ஏற்படுதோ அதே குழப்பமான இடத்துல சதா குஷிக்கான அசைக்க முடியாத நிலை அப்படிங்கிற கொடி பறக்க வைங்க. அரசாங்கம் குழப்பத்தில் இருக்கும், ஆனால் பிரபுவின் குப்தமான ரத்தனங்கள்
சதா முழுமையான, சதா அசைக்க முடியாத நிலை அப்படிங்கிற கொடியை விசேஷமாக பறக்க வைப்பாங்க. அரசாங்கத்தினுடைய கவனமும் ஈர்க்கப்பட்டுடும். முக்தமான வேடத்தில் இந்த தேசத்துக்கு வந்திருக்கும் விசித்திர ஆத்மாக்களாகிய இவங்க யாரு? இவங்க முழு தேசத்தில் இருந்தும் தனிப்பட்டவர்களாக மற்றும் பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. யார் தன்னை செல்வத்தில் பலவீனமானவராக நினைக்கிறாங்களோ அவங்கள அழிவற்ற செல்வத்தினால் நிரப்பி, நான் அனைத்திலும் நிறைந்தவன், நான் சதா பல மடங்கு பாக்கியவான் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை செய்விக்கணும். செல்வத்தின் ஏழ்மை தன்மையினுடைய துக்கம் மறந்துடணும். இப்படிப்பட்ட அலையை பரப்புங்கன்னு பாபா சொல்கிறாங்க. யார் வந்தாலும் நான் அளவற்ற பொக்கிஷங்களினால் நிறைஞ்சிட்டேன், வேறு ஏதாவது செல்வம் இருக்குதா அப்படிங்கிற அனுபவம் செய்யணும். மேலும் இதே செல்வத்தின் மூலம் இந்த பௌதீக செல்வமும் தானாகவே நெருக்கத்தில் வந்துடும், துக்கம் கொடுக்காது. நல்லது. அயல்நாட்டில் புது ஆண்டின் புதுமையாக என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க பாபா. சென்டர்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்குது, மேலும் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ இந்த ஆண்டு அயல்நாட்டில் விசேஷமாக தனித்திறம் வாய்ந்த சேவை விசேஷ ரூபத்தில் செய்யணும். உங்கள் அனைவரிடத்திலும் விசேஷ தனித்திறன் இருக்கவே செய்யுது. ஆனால் தனித்திறன் வாய்ந்த நீங்கள் அனைவரும் ஸ்தாபனைக்கான காரியத்தில் உதவியாளர்களாக ஆகிடும் அளவுக்கு விசேஷமான தனித்திறன் வாய்ந்த ஆத்மாக்களை உருவாக்குங்க. அயல் நாட்டில் நாலாபுறங்களில் இருந்தும் ஒரு குழுவை உருவாக்கி அவங்க பாரதவாசிகளுக்கு சேவை செய்வதற்கு நிமித்தமானவர்களாக ஆகிடணும். புகழ்பெற்றவர்கள் ஓசையை பரப்பும் குழு தனியானது. ஆனால் இவங்க சம்பந்தத்தில் உள்ளவங்க, தொடர்பில் உள்ளவங்க. மேலும் இந்த குழு தனித்திறன் உடையவர்களாக இருக்கணும். அவங்க நெருங்கிய சம்பந்தமுடையவர்களாக இருக்கணும். குறிப்பாக வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்த அனுபவிகளாக இருக்கணும். அவர்களது அனுபவத்தின் மூலம் மேலும் அதிகமான விசேஷ தனித்திறன் வாய்ந்த ஆத்மாக்கள், வாரிசு குவாலிட்டி ஆத்மாக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். அவர்கள் சேவைக்கு நிமித்தமாக இருக்கும் குழு. இவங்க வாரிசு குவாலிட்டி சேவாதாரி குழு பிரபலமானவர்களாகவும் இருக்கணும் மற்றும் வாரிசும் இருக்கணும். இப்படிப்பட்ட குழு அயல்நாட்டில் தயாராகிட்டா உள்நாட்டு சேவையில் ஈடுபடணும். அரசியல் தலைவர்கள், தர்ம தலைவர்கள் போன்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் தனது அனுபவ சக்தியின் மூலம் அனுபவம் செய்யக்கூடிய ஆசையை உருவாக்கிடணும். ஆக இவ்வாறு சேவையில் ஈடுபடும் வாரிசு சேவாதாரி குவாலிட்டி குழுவை தயார் செய்யுங்கிறாங்க பாபா. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அயல் நாட்டில் நாலாபுறங்களிலும் ஓசை பரப்பும் சாதனம் எளிதாக இருக்குது. ஆகையினால அயல் நாட்டில் ஓசை பரவிக்கொண்டு இருக்குது மற்றும் பரவிக்கொண்டே இருக்கும். ஆனால் பாரதத்தில் ஓசை பரப்புவதற்கான சாதனம் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. பாரதவாசிகளை விழிப்படை செய்வதற்கு தனிப்பட்ட சேவை செய்யணும். அதுவும் மிக எளிய அனுபவத்தினுடைய ஓசைக்கான சேவையாக இருக்கணும். பாரதவாசிகள் விசேஷமான மாற்றத்தின் அனுபவத்தின் மூலம் மாற்றம் கொண்டு வருவாங்க. இவ்வாறு விசேஷ அனுபவிகள் அவர்களது அனுபவத்தில் சக்திசாலியான மாற்றத்தின் விஷயங்கள் இருக்கணும். இப்படிப்பட்ட கதையை கேட்டு பாரதவாசிகள் அதிகம் ஈர்க்கப்படுவாங்க. பாரதத்தில் கதைகள் கேட்கக்கூடிய வழக்கம் இருக்குது. அயல்நாட்டினர் என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இவ்வளோ நிமித்த சகோதரர்கள் வந்திருக்கீங்க. ஆக இப்படிப்பட்ட குழு தயார் செஞ்சு அழைச்சி வரணும். நல்லது. புது ஆண்டின் விசேஷ பரிசா பாப்தாதா வரதானத்தினுடைய மாலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். விழா கொண்டாடும் பொழுது மாலை அணிவிப்பாங்க. பாப்தாதா அனைத்து நாயகிகளுக்கும் வரதானம் என்ற மாலையை பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறார். திருப்தியிடம் சதா திருப்தியாக இருங்க மற்றும் திருப்திப்படுத்துங்க. ஒவ்வொரு சங்கல்பத்திலும் விசேஷத்தான் இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயலில் விசேஷத்தான் இருக்கணும். இவ்வாறு விசேஷம் நிறைந்தவர்களாக சதா இருங்க. சதா சரள சுபாவம், சரள வார்த்தைகள், சரள தன்மை நிறைந்த செயல்களாக இருக்கணும். இவ்வாறு சரள சொரூபத்துடன் இருங்க. சதா குஷியாக இருங்க. குஷியினுடைய பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுங்க.
சதா ஒருவரினுடைய வழிப்படி, ஒருவரிடத்தில் அனைத்து சம்பந்தம், ஒருவரிடமிருந்து அனைத்து பிராப்தி, இவ்வாறு ஒருவரின் மூலம் சதா ஒரே நிலையில் இருக்கக்கூடிய எளிய பயிற்சியாளராக இருங்க. சதா குஷியாக இருங்க. குஷியினுடைய பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுங்க. குஷியினுடைய அலைகளை அனைவரிடத்திலும் பரப்புங்க. இவ்வாறு சதா குஷியினுடைய புன்முறுவல் முகத்தில் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வாறு சிரித்த முகத்தோடு இருங்க. சதா நினைவில் இருங்க. விருத்தி அடைங்க. இப்படிப்பட்ட வரதானத்தினுடைய மாலை சதா கூடவே வைத்து கொள்ளுங்கள். இதுதான் புது ஆண்டினுடைய பரிசு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இவ்வாறு சதா வரதானியாக சதா கை மற்றும் துணையுடன் இருக்கும் அமர சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு சங்கல்பத்திலும் புதுமை என்ற விசேஷத்தை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவங்களுக்கு, இப்படிப்பட்ட விசேஷ ஆத்மாக்களுக்கு புது யுகத்தின் புது ஆண்டின் அழிவற்ற அன்பு நினைவுகள், பறக்கும் கலைக்கான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு. பாப்தாதா கேட்குறாங்க, சதா தன்னை புண்ணிய ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. தந்தையினுடைய அறிமுகம் கொடுத்து தந்தையினுடையவர்களாக ஆக்குவது தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய புண்ணியம். மிகப்பெரிய புண்ணியம் எது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க, தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து தந்தையினுடையவர்களாக ஆக்குவது. இப்படிப்பட்ட சிரேஷ்ட காரியம் செய்யக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, இப்பொழுதைய புண்ணிய ஆத்மாக்கள் சதா காலத்துக்கும் பூஜ்ய ஆத்மாக்களாக ஆகிடுறாங்க. புண்ணிய ஆத்மா தான் பூஜ்ய ஆத்மாவாக ஆகுது. அல்பகால புண்ணியமும் பலனை கொடுக்குது. அது அல்ப காலத்துக்கானது. இது அழிவற்ற புண்ணியம். ஏன் அப்படின்னா, அழிவற்ற தந்தையினுடையவர்களாக ஆக்குறீங்க. இதற்கான பலனும் அழிவற்றதாக கிடைக்கிது. பல பிறவிகளுக்கு பூஜ்ய ஆத்மாவாக ஆகிடுறீங்க. ஆக சதா புண்ணிய ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியமும் புண்ணியமானதாக செஞ்சுக்கிட்டே இருங்க. பாவத்தினுடைய கணக்கு முடிஞ்சிடணும். பழைய பாவ கணக்கும் முடிஞ்சிடணும். ஏன்னா புண்ணியம் செய்து செய்து புண்ணியத்தின் பக்கம் உயர்ந்துடும், பாவம் கீழே போயிடும். புண்ணியம் செய்து கொண்டே இருந்தால் புண்ணியத்தினுடைய இருப்பு அதிகமாயிடும், மேலும் பாவம் கீழே போயிடும். அதாவது முடிஞ்சிடும். ஒவ்வொரு சங்கல்பமும் புண்ணியமானதாக இருந்ததா, ஒவ்வொரு வார்த்தையும் புண்ணிய வார்த்தையாக இருந்ததா அப்படிங்கிறத மட்டும் சோதனை செய்யுங்க. வீண் வார்த்தைகளும் கூடாது. வீணானவைகளின் மூலம் பாவங்கள் அழியாது, மேலும் புண்ணியத்தின் பலனும் கிடைக்காது. ஆகையினால ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சங்கல்பமும் புண்ணியமானதாக இருக்கணும். இவ்வாறு சதா சிரேஷ்ட புண்ணிய காரியம் செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சதா நினைவில் வைத்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க பாபா. சங்கமயுக பிராமணர்களினுடைய வேலையே என்ன? புண்ணியம் செய்வது. மேலும் எவ்வளோ புண்ணிய காரியம் செய்கிறீங்களோ அவ்வளோ குஷியும் இருக்கும். நடக்கும்போதும் காரியங்கள் செய்யும் போதும் யாருக்காவது செய்து கொடுக்குறீங்க அப்படின்னா இதற்கான குஷி எவ்வளோ காலம் இருக்குது. ஆக புண்ணிய காரியம் குஷிக்கான பொக்கிஷத்தை சதா அதிகப்படுத்துது. பாவ காரியங்கள் குஷியை அதிகரிச்சிடுது. ஒருவேளை சில நேரங்களில் குஷி குறையுது அப்படின்னா பெரிய பாவம் இல்லை, ஏதாவது துளியளவு சிறிய பாவம் அவசியம் வந்திருக்கணும் என்பதை புரிந்துக்குங்க. தேக அபிமானத்தில் வருவதும் பாவம். ஏன்னா தந்தையினுடைய நினைவு இல்லை. ஆக பாவம்தான் ஏற்படும் இல்லையா? ஆகையால் சதா புண்ணிய ஆத்மாவாக ஆகுங்கிறாங்க பாபா. அடுத்ததாக பாபா கேட்குறாங்க, சதா சாந்தி கடலினுடைய குழந்தைகள் சாந்த சொரூப ஆத்மாவாக ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் நாம் அப்படிங்கிற இந்த போதை உங்களுக்கு இருக்குதான்னு கேட்குறாங்க. சுய தர்மம் அமைதி, கடமையும் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்கிறது. யார் அமைதி சொரூபமானவரோ அவரால் தான் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்ய முடியும். அமைதி கடல் தந்தையினுடைய விசேஷ சகயோகி ஆத்மாக்கள் நீங்கள். தந்தைக்கும் இதுதான் தொழில் அப்படின்னா குழந்தைகளுக்கும் இதுதான் தொழில். ஆகவே சுயம் சாந்தி சொரூபமாக இருப்பது, சாந்தியினுடைய பெயர் அடையாளமே இருக்கக்கூடாது. அசாந்தியினுடைய வாழ்க்கை விடுபட்டு விட்டது. இப்போ சாந்தியினுடைய தேவி, சாந்தியினுடைய தேவன் ஆகிட்டீங்க. சாந்தி தேவா என சொல்றாங்க இல்லையா?
சாந்தியை அளிப்போர் நீங்கள், சாந்தி தேவி, சாந்தி தேவனாகிட்டீங்க. இந்த காரியத்திலேயே பிஸியாக இருந்தால் தானாகவே மாயாச்சித் ஆயிடுவீங்க. எங்கே அமைதி இருக்கோ அங்கே மாயா எப்படி வர முடியும்? அமைதி எப்படின்னா பிரகாசத்துக்கு முன்னால் இருள் நுழையக்கூட முடியாது. அசாந்தினுடைய பாகம் முடிஞ்சிடுச்சே. அரை கல்பத்துக்கு பிரியா விடை கொடுத்தாகிவிட்டது. அப்படி பிரியா விடை கொடுப்பொருள் தானே நீங்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அடுத்ததாக பாபா கேட்குறாங்க, சதா தன்னை தந்தையோடு இருக்கக்கூடிய சதா சகயோகம் பெறக்கூடிய ஆத்மாக்கள் அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களான்னு. சதா கூடவே இருக்கும் அனுபவம் செய்கிறீங்களா? எங்கே தந்தையோடு கூடவே இருக்கீங்களோ அங்கே சர்வ பிராப்திகளும் இருக்கும். ஒருவேளை தந்தையோட கூடவே இல்லை அப்படின்னா சர்வ பிராப்திகளும் இருக்காது. ஏன் அப்படின்னா தந்தை தான் சர்வ பிராப்திகளினுடைய வள்ளல். எங்கு வள்ளல் கூடவே இருக்கிறாரோ அங்கு பிராப்திகளும் கூடவே இருக்கும். சதா தந்தையுடன் கூடவே இருப்பது அப்படின்னா சர்வ பிராப்திகளுக்கும் அதிகாரி. சர்வ பிராப்தி சொரூப ஆத்மாக்கள் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நிரம்பிய ஆத்மாக்கள். சதா ஸ்திரமாக இருப்பாங்க. எப்போ தந்தை கூடவே இருந்து தருகிறாரோ அப்போ பிறரவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? வள்ளல் கொடுக்கிறார் அப்படின்னா முழுவதும் எடுத்துக்கணும், கொஞ்சம் கூடாது. பக்தர்கள் கொஞ்சம் பெற்றுக்கொண்டு குஷியாகி விடுறாங்க. ஆனால் ஞானி என்றால் முழுமையாக எடுத்துக்கொள்பவர். பாபா சொல்கிறாங்க ஞானி அப்படின்னா முழுமையாக எடுத்துக்கொள்பவர் அப்படின்னு. நல்லது. எப்பொழுதும் தன்னை தந்தையுடன் இருக்கும் நிரந்தரமாக சகயோகத்தை பெறும் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எப்பொழுதும் தன்னை தந்தையோடு இருக்கும் நிரந்தரமாக சகயோகத்தை பெரும் ஆத்மா நினைக்கிறீங்களா? எப்பொழுதும் துணையினுடைய அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. எங்கே எப்பொழுதும் தந்தையினுடைய துணை இருக்குதோ அங்கு சகஜமாக அனைத்து பிராப்திகளும் இருக்குது. ஒருவேளை தந்தையினுடைய துணை இல்லை அப்படின்னா அனைத்து பிராப்திகளும் இல்லை. ஏன் அப்படின்னா தந்தை அனைத்து பிராப்திகளையும் வழங்கும் வள்ளல். எங்கு வள்ளல் உடன் இருக்கிறாரோ அங்கு பிராப்திகளும் உடன் இருக்கும். எப்பொழுதும் தந்தையினுடைய துணை அப்படின்னா அனைத்து பிராப்திகளினுடைய அதிகாரி. அனைத்து பிராப்தி சொரூப ஆத்மா அப்படின்னா நிரம்பிய ஆத்மாக்கள். எப்பொழுதும் உறுதியாக இருப்பாங்க. நிரம்பி இருக்கலை அப்படின்னா ஆடிக்கொண்டே இருப்பாங்க. நிரம்பியது அப்படின்னா உறுதியானவர். எப்போ தந்தை துணையை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா பெறுபவர்கள் பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? வள்ளல் கொடுக்கிறார் அப்படின்னா முழுமையாக பெற்றுக்கொள்ளணும், கொஞ்சமாக அல்ல. பக்தர்கள் சிறிதளவு பெற்று குஷி அடைந்துடுறாங்க. ஆனால் ஞானி அப்படின்னா முழுமையாக எடுத்துக்கொள்பவர். ஜெர்மனி குரூப்போடு பாப்தாதா சந்திப்பு செய்கிறாங்க. எப்பொழுதும் தன்னை தந்தையின் சமீப ரத்தனம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. எவ்வளோதான் தூரத்தில் இருந்தாலும், இருக்கும் தேசம் தூரத்தில் இருந்தாலும் கூட உள்ளத்தால் மிக அருகில் இருக்கீங்க. அந்த மாதிரி அனுபவம் ஆகுது தான் இல்லையான்னு கேட்குறாங்க. யார் எப்பொழுதும் நினைவில் இருக்காங்களோ நினைவு அவங்களுக்கு சமீபத்தினுடைய அனுபவம் செய்விக்குது. நீங்கள் சகஜ யோகி தான் இல்லையான்னு கேட்குறாங்க. எப்போ பாபா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா பாபாங்கிற வார்த்தையை சகஜ யோகி ஆக்கிடுது. பாபா என்ற வார்த்தை மந்திர சக்தி நிறைந்த வார்த்தை. மந்திர சக்தி ஒரு பொருளை கஷ்டப்படாமல் பெற வைக்குது. உங்கள் அனைவருக்கும் என்ன தேவையாக இருக்குதோ, சுகம் வேணும், அமைதி வேணும், சக்தி வேணும், அப்படி என்னெல்லாம் வேண்டியதாக இருக்குதோ பாபாங்கிற வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா எல்லாமே கிடைச்சிடும். அந்த மாதிரி அனுபவம் இருக்குதா தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதாவும் பிறந்து சென்ற குழந்தைகள் யார் மீண்டும் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவுக்கு குஷி ஏற்படுது. யாருடைய குஷி அதிகமாக இருக்குது, உங்களுக்கா அல்ல தந்தைக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பாப்தாதா எப்பொழுதுமே ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷத்தை நினைவு செய்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள், தந்தை என்ன நினைவு செய்கின்றார் என்று அப்படி அனுபவம் செய்தீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் அனைவரும் அவரவர்களுடைய விசேஷத்தில் விசேஷ ஆத்மா. தூர தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வேறொரு மதத்தில் சென்ற பிறகும் தந்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற இந்த விசேஷமும் உங்கள் அனைவரிடம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த விசேஷ சமஸ்காரத்தினால் விசேஷ ஆத்மாவாக ஆயிட்டீங்கிறாங்க பாபா. நல்லது.
இரவு 12 மணிக்கு பிறகு அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க பாபா. நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான செல்லமான சதா சேவாதாரி குழந்தைகளுக்கு சதா புது ஆர்வம் புது உற்சாகம் நிறைந்த வாழ்க்கைக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சங்கம யுகம் புது யுகம். இதில் ஒவ்வொரு நிமிடமும் புதுமை, ஒவ்வொரு சங்கல்பமும் புதியதிலும் புதிய ஆர்வம் உற்சாகம் கொடுக்குது. இப்படிப்பட்ட யுகத்தில் புத்தாண்டிற்கான வாழ்த்துக்கள் பாப்தாதா சதா கொடுக்கவே செய்கிறாங்க. இருந்தாலும் விசேஷமான நாட்களில் விசேஷ நினைவுகளை கொடுத்துட்ருக்குறாங்க. சதா புதுமையான சேவையில் சுயத்தின் பொருட்டு திட்டம் உருவாக்கி நடைமுறையில் கொண்டு வாங்க. மேலும் மற்றவர்களுக்கும் தனது புது வாழ்க்கையின் மூலம் தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருங்க. லண்டனில் வசிக்கிறவங்க அல்லது அயல்நாட்டில் வசிக்கிறவங்க அனைவருடைய அன்பு நினைவுகள் மற்றும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்து மடல் அடைந்தோம். அதிக கடிதங்களையும் அடைந்தோம். சிறிய மற்றும் பெரிய பரிசுகளையும் அடைந்தோம். இப்படிப்பட்ட புது யுகத்தில் சிரேஷ்ட காரியங்களை செய்யக்கூடிய மற்றும் புது யுகம் படைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விசேஷமாக வரதானங்கள் சகிதமாக புத்தாண்டிற்கான வாழ்த்துக்களை பாப்தாதா வழங்கிட்டு இருக்கிறாங்க. அனைவரும் மிக அன்பாக மற்றும் நல்ல முயற்சியுடன் சேவை செய்து கொண்டிருக்கீங்க. மேலும் சதா சேவையில் பிஸியாக இருந்து மற்றவங்களுக்கும் சேவையின் மூலம் தந்தையினுடைய ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆக்குறீங்க. நல்லது. உள்நாடு மற்றும் அயல்நாட்டு குழந்தைகள் அனைவருக்கும் மீண்டும் சுப வாழ்த்துக்களுடன் அன்பு நினைவுகள் கொடுக்குறாங்க பாபா. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. மீதம் இருக்கும் தன்னுடைய உடல் மனம் பொருளை ஈஸ்வரிய காரியத்தில் பயன்படுத்தி சேமிப்பு செய்யக்கூடிய சதா சகயோகி ஆகுக. சதா சகயோகியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய உடல் மனம் பொருளை ஈஸ்வரிய காரியத்தில் பயன்படுத்தி சேமிப்பு செய்யணும். கோவர்த்தன மலையை தூக்குவதில் ஒவ்வொருவரும் ஒரு விரல் கொடுத்ததாக நினைவு சின்னத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க. இது உங்களது உதவியினுடைய அடையாளம். சித்திரத்தில் தந்தையினுடைய துணையாகவும் காண்பிக்கிறாங்க, சேவையும் காண்பிக்கிறாங்க. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் பாப்தாதாவுக்கு உதவியாளர்களாக ஆகியிருக்கீங்க. அதனால்தான் நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டிருக்கு. பக்தியில் உடல் மனம் பொருள் போன்று எதுவெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அதில் 99% இழந்துட்டீங்க. பாக்கி 1% மீதம் இருக்கு. அதை இப்போ உண்மையான உள்ளத்தோடு ஈஸ்வரிய காரியத்தில் பயன்படுத்தும் பொழுது மீண்டும் பல மடங்கு சேமிப்பாக ஆயிடுங்கிறாங்க பாபா. பாபா சுலோகனில் சொல்கிறாங்க, பணிவுடன் இருப்பவர்களுக்கு தானாகவே அனைவரிடமிருந்தும் மரியாதை கிடைக்கும். எல்லார்கிட்ட இருந்து மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா பணிவோடு இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.